ரஷ்யா விசஸ் நாட்டோ. போலாந்து கூட திடீர்னு பார்த்தோன்னா ஒரு பிரச்சனை. ஒரு 23 ட்ரோன்கள் என்னோட எல்லைக்குள்ள நுழைஞ்சிருச்சு. நாட்டோவோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பிரேக் பண்ற மாதிரி, இல்ல நாட்டோவோட ரெடினஸை செக் பண்ற மாதிரி வேணும்னு சொல்லிட்டு ரஷ்யா இந்த ட்ரோன்களை உள்ள அனுப்பியிருக்காங்கன்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை கடந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் போலாந்து ரஷ்யா மேல வச்சிருந்தாங்க. ஆனா இதை விட ஒரு முக்கியமான எஸ்கலேஷனை இப்போ ரஷ்யா திரும்பவும் பண்ணியிருக்காங்க. எஸ்டோனியா பால்டிக் நாடுகள்ல ரொம்ப முக்கியமான நாடு. நாட்டோவோட பால்டிக் ஃப்ளீட்ல பால்டிக் ஆம்னு சொல்லுவாங்க, அதுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடு. அந்த நாட்டோட ஏர் ஸ்பேஸை ரஷ்யாவோட 3 MiG-31 வகை விமானங்கள் வயலேட் பண்ணிருச்சு. வயலேட் பண்ணது மட்டும் இல்லாமல் 12 நிமிஷங்கள் வரைக்கும் எங்களோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ள இந்த விமானங்கள் இருந்திருக்கு. ஸோ ரஷ்யா இது எதையுமே தெரியாமல் பண்ணலை. ஒவ்வொரு நாடுகளாக அவங்களோட ரெடினஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சது மட்டும் இல்லாமல் நாட்டோவோட ஆர்டிகல் 4 இவங்களும் இன்வோக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரஷ்யாவோட ஸ்டேட்மெண்ட் இல்லைப்பா, நாங்கள் வந்து எங்களோட ரெகுலர் ரூட்டில் தான் இந்த இடத்துல ட்ராவல் பண்ணியிருந்தோம், நாங்கள் யாரோட நாட்டையும் இந்த இடத்துல அவங்களோட ஏர்ஸ்பேஸை வயலேட் பண்ணலை, நாங்கள் வந்து இன்டர்நேஷனல் சட்டத்திற்குட்பட்டு தான் இந்த ட்ராவலில் பண்ணியிருந்தோன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் ரஷ்யாவோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு கம்ப்ளீட்டாக அகைன்ஸ்டாக இருக்குது. ஸோ அது என்னலான்றதை இந்த ஒரு பதிவில் பார்த்து முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆக்கியது தம்புகிருஷ்ணன், டிபி ட்ரெண்டிங்ஸ். பால்டிக் நாடுகள். இந்த பால்டிக் நாடுகளை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவோட அடுத்த இலக்குனா அது இவங்க தான். நீங்கள் வந்து உக்ரைனை பற்றி பேசுங்க, ரொமேனியாவை பற்றி பேசுங்க, போலாந்தை பற்றி பேசுங்க, யாரை பற்றி வேணால் பேசுங்க. ஆனால் இந்த நாடுகளில் பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ரஷ்யர்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை ரஷ்யாவோட அடுத்த குறியானது வரணும்னா இந்த பால்டிக் நாடுகளை நோக்கி தான் வரும். ஏன்னா ரொம்ப ஈஸியான டார்கெட்டாக இவங்க எல்லாரையுமே ரஷ்யாவில் மாற்ற முடியும். இப்போ நடந்திருக்கக்கூடிய வயலேஷன் எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா, நேற்று ரஷ்யாவோட 3 MiG-31 வகை விமானங்கள் எஸ்டோனியாவோட ஏர் ஸ்பேஸை பிரீச் பண்ணதா ஒரு செய்தி வெளியில் வருது. இல்லை இது சம்மந்தப்பட்ட நாட்டோட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்லாம் வெளியில் பார்க்குறப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த இன்சிடென்ட் உண்மைதான். அது மட்டும் இல்லாமல் சரியாக சொன்னால் 12 நிமிஷங்கள் 46 வினாடிகள் வரைக்கும் எஸ்டோனியாவோட ஏர்ஸ்பேஸில் இந்த விமானங்கள் இருந்திருக்கு. அப்போ அதுக்கப்புறம் எங்கே போச்சு? இந்த விமானங்கள் உடனே வந்து ரஷ்யாவுக்கு ரீரூட் ஆகிடுச்சா, இல்லை அவங்களோட பாதையில் அவங்க போயிட்டாங்களான்னு பார்த்தோன்னா அதுக்கப்புறம் அந்த விமானங்கள் எங்கே போச்சுன்றது தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்டோனியாவோட ஏர்ஸ்பேஸில் இந்த விமானங்கள் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த விமானங்கள் ரேடாரை விட்டு மறைஞ்சிருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில நிகழ்வுகள் எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்கணும்னா ஒரு கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். ரஷ்யாவோட ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல பார்க்க வேண்டிய அவசியமானது இருக்குது. சரி, இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியில் வந்துருச்சுப்பா, நாட்டோவோட ஏர்ஸ்பேஸ்க்குள்ள 12 நிமிஷம், அதுவும் ரஷ்யாவோட MiG-31 வகை விமானங்கள் இருக்குன்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா ரஷ்யா கிட்ட இருக்கிறதுல ரொம்பவும் வேகமான விமானம் இது. இதனால கின்சால் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை லான்ச் பண்ண முடியும். அதே மாதிரி லாங் ரேஞ்ச் செல்லக்கூடிய ஹைப்பர்சானிக் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஏர் டு ஏர் மிசைல்ஸையும் ஃபயர் பண்ண முடியும். அப்படி இருக்கப்போ இது நாட்டோவுக்கு ஒரு டைரக்ட் த்ரெட்னு சொல்லலாம். ஏன்னா நாட்டோட சென்ட்ரி ஏர்கிராஃப்ட்னு சொல்லுவாங்க இந்த ஏவாக்ஸ் விமானங்கள். அதெல்லாம் இந்த பால்டிக் கடல் பகுதியிலையும் இந்த மிசைலோட ரேஞ்சுக்குள்ளேயும் தான் அந்த இடத்துல ரோந்து பணிகளில் ஈடுபட்டு இருக்கோம். ஸோ இப்போ ரஷ்யாவோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்ப்போம். ஏன்னா ரெண்டு சைடு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்த்தோன்னா தான் பின்னாடி என்ன நடந்திருக்குன்னு தெரியும். இப்போ ரஷ்யாவோட தரப்பு வாதம் என்னன்னு பார்த்தோன்னா, நாங்கள் வந்து இந்த இடத்துல எந்த ஒரு வயலேஷனும் பண்ணல, எங்களோட பகுதியாக இருக்கக்கூடிய கரேலியாவில் இருந்து கலினின்கிராட் ரீஜியனுக்கு நாங்கள் ரெகுலர் ரூட்டில் தான் பயணித்தோம். ஏன்னா இந்த கரேலியன் ஃபின்லாந்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் ரஷ்யாவோட முக்கியமான பல பேசஸ் இருக்கு. இந்த பெட்ரோசோவட்ஸ்க், பொசோவெட்ஸ்னு சொல்லிட்டு முக்கியமான சில ஏர் பேஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய ராணுவ தளவாடங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளானது இருக்கு. அங்கிருந்து ஒரு ரொட்டீன் ஃபிளைட் மிஷன் தான் இந்த கலினின்கிராட் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு மிஷனில் நாங்கள் ஈடுபடுத்தியிருந்தோம். இதில் வந்து நாங்கள் எந்த நாட்டோட ஏர் ஸ்பேஸையும் வயலேட் பண்ணலன்றது ரஷ்யாவோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு. இவங்க சொல்றதுக்கு பின்னாடி உண்மை ஏதாச்சும் இருக்கா? ஏன்னா ஃபின்லாந்துக்கும் இந்த பக்கம் எஸ்டோனியாவுக்கும் பார்த்தோன்னா பெருசாக இன்டர்நேஷனல் ஏர் ஸ்பேஸ்ன்றது கிடையாது. அதே மாதிரி அவங்களுக்கு நடுவில் வந்து நியூட்ரல் வாட்டர்ஸ்ன்றது கிடையாது. இந்த ஜீரோ மெரிடியன் ஜோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஜோனை பிரித்து ரெண்டு நாடும் அவங்களுக்கான ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸையும் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ஸையும் அவங்களுக்கான இன்டர்நேஷனல் வாட்டர்ஸையும் பிரித்து வச்சிருக்காங்க. அப்படி இருக்கப்போ ரொம்ப ஒரு குறுகலான பகுதி. அந்த பகுதியை ரஷ்யாவில் ஆக்சஸ் பண்ண முடியுமா, இல்லை அதுக்கான சட்டத்திட்டங்கள் அதுக்கான பாதைகள் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. நான் இப்போ ஒரு மேப்பை காமிக்கிறேன். ஐரோப்பிய ஒன்றியமும் நாட்டோவும் சேர்ந்து ரஷ்யா வந்து இந்த விமானங்களை அந்த பாதையில் பயன்படுத்துறதுக்காக அப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்க ஒரு ரூட் இது. இதன் மூலயமா ரஷ்யாவால் இந்த இடத்துல ஜெர்மனி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளை ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் இதுக்கு சில லிமிடேஷன்ஸும் இருக்குது. முக்கியமான சில காரணங்கள் தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய நேரங்களில் நீங்கள் ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கணும். உங்களோட டிரான்ஸ்பாண்டர்ஸ்ன்றதை இந்த இடத்துல ஆஃப் பண்ணக்கூடாது. ஸோ உங்களோட விமானம் உள்ளே வருதுன்றது சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுக்கும் தெரியும். இந்த ரெட் ஷேடில் மார்க் பண்ணி வச்சிருக்கல, இது எல்லாம் ரஷ்யாவுக்காக
தனியாக அப்ரூவ் பண்ணப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஃப்ளைட் பாத்தோட அந்த ஜோன்ஸ், இதில் எந்தெந்த நாடுகள் பக்கத்தில் இருக்கிறதுலாம் அந்த நாடுகள் கிட்ட முன்னாடியே ரஷ்யா ஒப்பந்தங்களை மேற்கொண்டு வச்சிருக்காங்க. இது கடைசியாக பார்த்தோன்னா 2022 ரினியூவல் பண்ணப்பட்டிருக்கு ஜனவரி மாதத்தில். இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் இதில் எந்த ஒரு ரூட்டையும் இவங்க க்ளோஸ் பண்ணலை. நேரடியாக வந்து அந்த நாடுகளுக்கு மேலே ரஷ்ய விமானங்கள் பறக்கிறத க்ளோஸ் பண்ணியிருக்காங்களே தவிர இந்த ஸ்பெஷல் ரூட்ஸை ஆக்சஸ் பண்ணுறதை இன்னமும் எந்த ஒரு நாடும் தடைப்படுத்தப்படலை. ஸோ ரஷ்யாவுக்கு இந்த ரூட்டில் ஆக்சஸ் ஆனது இருக்குது. இப்போ பிரச்சனை எந்த இடத்துல இதில் ஆரம்பிக்குதுன்னா, உள்ள வந்தது MiG-31 வகை விமானங்கள். இந்த விமானங்கள் ரஷ்யாவோட ஆர்சனல் இருக்கிறதுல ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட் ஏர்கிராஃப்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி ரஷ்யாவோட போர் விமானங்கள் இந்த இடத்துல வருவதை முன்கூட்டியே அவங்க அறிவிக்கலை. டிரான்ஸ்பாண்டர்ஸ்ன்றது ஆஃப் ஆகியிருக்கு. இப்போ நாட்டோவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மிசைல் ஷீல்டு அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓவர்லேப்பிங் ரேடார்ஸ் மூலமா ஒரு சின்ன ஒரு ஆப்ஜெக்ட் உள்ள நுழைஞ்சா கூட அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு, உள்ள இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் வருதுன்றதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவங்களோட ரேடார் கவரேஜ் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் ப்ரியாராக பர்மிஷன் கொடுக்கல, உங்களோட ஐடென்டிஃபிகேஷனை மறைக்கிறதுக்காக நீங்கள் உங்களோட டிரான்ஸ்பாண்டர்ஸ் ஆஃப் பண்ணிட்டு வரீங்கன்னா இந்த ரேடார்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். அப்படி கண்டுபிடிச்ச உடனே முதல் ஸ்டெப் இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட கம்யூனிகேஷனை மேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. 2-வே ரேடியோ கம்யூனிகேஷன். இங்கேருந்து நம்ம சிக்னல்ஸ் அனுப்புறோம்னா அந்த பைலட் அதை ரிசீவ் பண்ணி அவரோட ஐடென்டிட்டியை கன்ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி என்னோட ஏர்கிராஃப்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை இந்த காரணத்துக்காக நான் உள்ளே வந்தேன், இல்லை எதுக்காக அவங்க உள்ளே வந்திருக்காங்க, எதுவும் டெக்னிக்கல் ப்ராப்ளமா, இல்லை வழி மாறி இந்த இடத்துல வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு அவங்க ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக அவங்களோட ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்ஸ் சொல்லணும். இன்டர்நேஷனல் சட்ட திட்டங்களுக்கு இது எல்லாமே உட்பட்டது. ஆனால் இவங்க டிரான்ஸ்பாண்டர்ஸ் ஆஃப் பண்ணிட்டு உள்ள வந்ததுனால கண்டிப்பாக ரஷ்யா இதை வேணும் தான் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சிச்சு. இன்கேஸ் அவங்களுக்கான ஒதுக்கப்பட்ட அந்த ரூட்ல அவங்க பயணிச்சிருக்காங்கனாலோ அந்த பெர்மிஷன்றது அவங்க முன்னாடியே வாங்கியிருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல இன்டர்நேஷனல் ஜோன்னு ஒன்று கிடையாது. இந்த 2 நாடுகளுக்கு இடைப்பட்ட பகுதி, அந்த பகுதியை ஒட்டி நீங்கள் பறக்கிறீங்கன்னா அந்த ஜோனுக்கு வெளியே நீங்கள் வரதுக்கான வாய்ப்பானது இருக்குது. அப்படி இருக்கப்போ எஸ்டோனியா கிட்டேயும் சரி, ஃபின்லாந்து கிட்டேயும் சரி ரஷ்யா அந்த இடத்துல ப்ரியாராக நோட்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும். ஆனால் அதை ரஷ்யா பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் உள்ள வந்த இந்த MiG-31 விமானங்கள் நாட்டோவோட ஏவேக்ஸ் விமானங்களுக்கு ஒரு டைரக்டான தட். இப்போ நான் கின்சால் மிசைல் இந்த இடத்துல லிஸ்ட்லேயே எடுக்கல. ஏன்னா கின்சால் மிசைல்ஸை 1000 கிலோமீட்டர் ரேஞ்சையும் தாண்டி டிராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு ரஷ்யா இந்த MiG-31 ஃபயர் பண்ணுற மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஏர் டு ஏர் மிசைல்ஸ் ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக மாறும். நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க, இந்த இடத்துல இட்டாலியோட விமானங்களும், ஏன்னா இதை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்காக இட்டாலியோட F-35 அனுப்பி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கப்போ இட்டாலியோட F-35 உள்ள வந்தாலும் சரி, இல்லை அந்த இடத்துல ரோந்து பணிகளில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஏவேக்ஸ் விமானம், சென்ட்ரி ஏர்கிராஃப்ட்ஸ் உள்ள வந்தாலும் சரி, இதனால 360 டிகிரி கவரேஜ் கொடுக்க முடியுன்றப்போ முதல் குறி MiG-31 இந்த ஏவேக்ஸ் விமானங்களில் தான் இருக்கும். ஏவேக்ஸ் விமானங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளால ப்ரொடெக்ட் பண்ணிட முடியாது. வானத்தில் ஒரு விமானம் பறந்துட்டு இருக்கு, இந்த ஏரியல் ரீஃபியூல் டேங்கர்ஸ், ரீஃபியூல் பண்ணக்கூடிய விமானங்கள், இந்த மாதிரி ஏவேக்ஸ் விமானங்கள்லாம் ரொம்ப ஈஸியான டார்கெட். நீங்கள் ஒரு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலை அதை நோக்கி ஏவிட்டீங்கன்னா அது தப்பிக்கிறதுக்கான அந்த ரேஷியோன்றது 10% கூட கிடையாது. ஏன்னா ரொம்ப ஈஸியாக அதை போயிட்டு அதை அடிச்சு முடிச்சிடும். அதனால மெனுவரும் பண்ண முடியாது. ஃபிளேர்ஸை வச்சு தப்பிக்கலான்னு பார்த்தாலும் அது ஹீட் சீக்கிங் மிசைல் கிட்ட இருந்து மட்டும் தான் தப்பிக்க முடியும். நீங்கள் நார்மலாக ஏவக்கூடிய இந்த ரேடார் வச்சு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மிசைலாம் இதை ஈஸியாக அந்த இடத்துல அடிச்சுட்டு போயிடும். ஸோ ரஷ்யா இந்த இடத்துல ரியலாகவே உங்களை செக் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய அந்த பாதையில் அவங்க பயணிச்சிருந்தாலும் வைங்க, இந்த இடத்துல அவங்க ரீரூட் ஆகியிருக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தில் 4 முறை இந்த மாதிரி சம்பவங்களை எஸ்டோனியா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, 4 முறை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை ஒரு ஏர்கிராஃப்ட் அது பாதையை விட்டு தவறதுனாலே பைலட்டுக்கு நல்லா தெரியும், நம்ம வந்து மற்ற நாட்டோட ஏர்ஸ்பேஸ்க்குள்ள நுழையிறோம். ஏன்னா அதுக்கான ஆல்டிமீட்டர்லேருந்து அந்த ரேடார் ஜோன் வரைக்கும் அவங்களுக்கு தெரியும், நம்ம இந்த இடத்துல இருக்கோம், இங்கேருந்து இன்டர்நேஷனல் பவுண்டரி இவ்வளோ தூரத்தில் இருக்குது, துல்லியமாக சொல்லிட முடியாது. ஆனால் இவ்வளோ தூரம் நம்ம தாண்டிட்டோம்னா அவங்களோட ஆஸ்பேஸ்க்குள்ள நம்ம நுழைஞ்சிருவோன்றது எல்லா பைலட்டுக்குமே தெரியும், அந்த போர் விமானத்தை ஓட்டக்கூடிய பைலட்டுக்கு. அப்படி இருக்கப்போ இவங்களோட கம்யூனிகேஷன் டிவைசஸ் எல்லாத்தையுமே இவங்க ஆஃப் பண்ணி வச்சுட்டு போகிறாங்கன்னா அவங்க அந்த தப்பை தெரியாமல் இந்த இடத்துல பண்ணலை. ஸோ ரஷ்யாவோட எய்ம் இந்த இடத்துல தெளிவாக ஒரு விஷயத்தை புரியுது. போலாந்து பக்கம் ட்ரோன் அனுப்பி அவங்களோட சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் எந்த அளவுக்கு ரெடினஸாக இருக்குது, இல்லை அவங்களோட விமானப்படை விமானங்கள் எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குன்றதை செக் பண்ணிட்டாங்க. இப்போ எஸ்டோனியாக்குள்ளே இந்த விமானங்கள் நுழைஞ்சதுக்கு அப்புறமா சுற்றி சர்வைலன்ஸில் இருக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட்ஸ், ஏன்னா இந்த விமானங்களை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு F-35 வந்திருக்கு. ஆனால் உள்ள வந்த F-35 இந்த விமானங்களை கேட்ச் பண்ணலை. இந்த விமானங்கள் அடுத்து எங்கே போச்சுன்னு தெரியல. கலினிங்கிராடுக்கு போயிருக்கலாம், அதாவது ரஷ்யாவோட ஸ்டேட்மெண்ட், இந்த கிராய் பகுதியிலிருந்து கலினிங்கிராடுக்கு நாங்கள் அனுப்பணும்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் மேபி இதுக்கப்புறம் இது கலினிங்கிராடுக்கு போயிருக்கலாம்னு சொல்கிறாங்களே தவிர இன்னமும் அவங்களால சொல்ல முடியல எக்ஸாக்டாக இது இந்த இடத்துல தான் போச்சுன்னு. அப்படி இருக்கப்போ நார்மலாக இருக்கக்கூடிய MiG-31 விமானம் அது அந்த அளவுக்கு ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறப்போ உங்களால் அதை மேட்ச் பண்ண முடியல, இல்லை உங்களோட ரேடார்ஸ்னால அதை கேப்சர் பண்ணி அது எங்கே போச்சுன்னு கண்டுபிடிக்க முடியலன்னா, இன்கேஸ் ரஷ்யா ஒரு ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக்கை பண்ணணும் உள்ள நுழைஞ்சு 2 ஹைப்பர்சானிக் மிசைலையோ இல்லை உள்ள இன்னும் ஒரு 10 விமானங்கள் உள்ள வந்து முக்கியமான சில சைட்ஸ் இந்த இடத்துல அடிக்கணும்னு அடிச்சிருந்தா அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை இந்த இடத்துல நாட்டோவுக்கு ஏற்படுத்தியிருக்கும். ஸோ ரஷ்யா அவங்களோட ஏதோ ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நாட்டோட ரெடினஸை இப்போ அதிகமாக செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் இப்போ பால்டிக் நாடுகள் சிக்கியிருக்காங்க. சொல்ல முடியாது, இதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாடுகள் இதில் மாட்டினாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது.
ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மெயினாக ரஷ்யாவோட ஸ்டேட்மெண்ட் ஆஸ் யூஷுவல் இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் இன்டர்நேஷனல் ஸ்பேஸில் தான் பயணிச்சோன்ற மாதிரி ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. ஆனால் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் ரஷ்யாவோட ஸ்டேட்மெண்ட்டை இந்த இடத்துல பொய்யான ஒன்றா காமிச்சிட்ருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே ரஷ்யா வழி மாறி இந்த இடத்துல போயிருப்பாங்களா, இல்லை நாட்டோவோட ரெடினஸை செக் பண்ணுறதுக்காக இதை உள்ள அனுப்பியிருக்காங்களான்னு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு உங்கள் விடுவது உங்கள் எல்லாத்தையும்.